தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் இலாக்கா 4/12/2024 அன்று ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய இடமாற்றத்திற்கான அந்த கால வரையறையை மாற்றி அமைத்திருக்கிறது. 30/11/2022 ஆணையானது இன்று வரை நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஆணையிலே மிக பெரியதொரு மாற்றத்தினை செய்திருக்கிறது. அந்த ஆணையின்படி வருடத்திற்கு 4 முறை, அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் என 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த டிரான்ஸ்ஃபர் சைக்கிள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தது. இதனை வருடத்திற்கு 2 முறை என மாற்றி இனி வரக்கூடிய காலங்களிலே மார்ச் மற்றும் செப்டம்பர் இந்த 2 மாதங்களிலே மட்டும் 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த டிரான்ஸ்ஃபர் சைக்கிள் என்பது நடைமுறைப்படுத்தப்படும். இதனால் ஏற்கனவே டிசம்பர் 2024 நடைபெற வேண்டிய அந்த டிரான்ஸ்ஃபர் இடமாற்ற சைக்கிள் என்பது இந்த முறை நீக்கப்பட்டு விட்டது. இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த 6 மாதத்திற்கு ஒரு முறை இடமாற்றம் என்பதற்கான கால வரையறை என்பது இந்த ஆணையிலே நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. வேக்கன்சியினுடைய விவரங்கள் அறிவது என்பது ஒவ்வொரு வருடமும் மார்ச் அல்லது செப்டம்பரிலே 1 முதல் 5 தேதி வரை நடைபெறும். அதற்கு பின்னால் இந்த பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதத்து வரை வரக்கூடிய அந்த விருப்ப தேர்வுகள், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் என்பது 1 முதல் 5 வரை அவைகள் ஏற்பதற்காக அல்லது அவர்கள் அனுப்பி வைக்கப்படும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் என்பது ஒவ்வொரு வருடமும் 11 மார்ச் அல்லது 11 செப்டம்பரிலே 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரின் இடமாற்றம் என்பது உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதை ஏற்பதோ அல்லது நிராகரிப்பதோ ஒவ்வொரு வருடமும் மார்ச் அல்லது செப்டம்பரிலே 12 முதல் 14ஆம் தேதிக்குள்ளாக நிறைவு செய்திட வேண்டும். இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இடமாற்ற உத்தரவு என்பது ஒவ்வொரு வருடமும் 15 மார்ச் அல்லது 15 செப்டம்பரிலே உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த உத்தரவு வெளிவந்த பின்னால் 1 மாதத்திற்குள்ளாக அவர்கள், அதாவது 15 ஏப்ரல் அல்லது 15 அக்டோபருக்குள்ளாக அவர்கள் ரிலீவ் செய்யப்பட்டு புதிய பதவியிலே அவர்கள் பணியை அமர்த்தப்பட வேண்டும். இந்த 1 மாதம் என்பது ஏற்கனவே பெண்டிங் டிசிப்ளினரி கேஸ் இருந்தால், அதாவது ஏதேனும் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளின்படி நடவடிக்கைகள் நிலுவையிலே இருந்தால், அல்லது அவர்களே 1 மாதத்திற்கு பின்னதாக நான் பணியிலே சேர்கிறேன் என்கின்ற விருப்பம் செய்திருந்தால், இவைகளை தவிர மற்றவர்கள் அனைவரையுமே 1 மாதத்திற்குள்ளாக புதிய பதவியிலே சேர்வதற்கான அந்த வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக 3 மாதங்களுக்கு ஒரு முறை இருந்த இடமாற்றம் என்பது 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றப்பட்டு இருக்கிறது இந்த ஆணையிலே என்பதுதான் முக்கியமான ஒரு சரத்தாகும். என்ன நண்பர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.